நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று அரசியல் சுடுசுடவில் இணைந்திருக்கிறார் வின்ஸ்டன் ராஜ் மற்றும் சாமானியர் நாகராஜ். வணக்கம் சார். வணக்கம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். அது என்னங்க தேர்தல் வாக்குறுதி? யாரோடது கேக்குறீங்க? காங்கிரஸ் உடையதுங்க. அது எங்க வீட்டுல இருக்க டாய்லெட் பேப்பர்ல கூட இருக்கிறதுக்கு வசதி இல்ல. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒண்ணும் கிடையாது. அதுல ஏங்க ஒரு தேர்தல் வாக்குறுதி என்பது என்ன ஆயிடுச்சுன்னா பொய் ஆயிடுச்சு. தேர்தல் வாக்குறுதி என்பது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் தான் வாக்குறுதியா இருக்க வேண்டும். அவங்க இப்ப எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்க? திமுகவோட கூட்டணி இருக்காங்க. திமுக 2021 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினாங்களா இல்லையா? சுபா சொல்லுங்க. இல்ல, நிறைய வாக்குறுதி பெண்டிங்ல இருக்கா. நிறைவேற்றினாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு எண்ணமே இல்ல, அவங்களுக்கும் இல்ல, நிறைவேற்ற போறதும் கிடையாது. கரெக்ட். அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்து எப்படி திமுக ஜெயிச்சதோ அந்த மாதிரி ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. திமுக ஜெயிச்சது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி இல்லாத, லீடர்ஷிப் இல்லாத, ஒரு தலைமை இல்லாத அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்று காங்கிரஸ் எதிர்கொள்வது யாரு? யூனிவர்சல் பாஸ், உலகத்துக்கே தலைவர். 400 சீட்டு உட்கார்ந்த இடத்துல ஜெயிக்கக்கூடிய நபர் நரேந்திர மோடி. இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியில கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல இவங்களால அப்படின்னா இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு? அதாவது இட் இஸ் விட் கிளியர் வாக் ஓவர். எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி மட்டமான தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு ஜாலியா எழுதி கொடுத்துட்டாங்க இந்த எலெக்ஷனை. ஏன்னா ராகுல் காந்தி வேற டூர் போக பிளான் பண்ணிட்டாரு எலெக்ஷனுக்கு அப்புறம். பாவம், அவரே டயர்ட் ஆயிட்டாரு எலெக்ஷன்ல வேலை செஞ்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்லெஸ் எலெக்ஷன், ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷன் இந்தியா முழுக்க. எனக்கு தெரிஞ்சு 400ன்றது இன்னும் மேல கூட போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக கூட்டணி கணக்குகளில் நினைத்தது எல்லாமே நடந்திருக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு. சில பேர் கூட்டணியில் சேரவில்லை, ஆனாலும் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு வாக்கு சேருவதற்கு எல்லா ஆயத்தமும் ரெடி ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகேவா, இந்த தேர்தல் அறிக்கை எங்க வீட்டுல இருக்க டாய்லெட் பேப்பர்ல கூட இருக்கிறதுக்கு லாய்க்கற்ற தேர்தல் அறிக்கை. உங்களுடைய கருத்து அதுதான். இப்ப நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரிதான் ஒண்ணு. என்ன ஒண்ணுன்னா, நமக்கு கண்டிப்பா நம்ம ஒண்ணு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சீமான் அவர்கள் கொடுக்குற வாக்குறுதி மாதிரிதான். நான் ஆட்சி அமைச்ச உடனே போய் இலங்கையை மீட்டுட்டு வந்துருவேன், கச்சத்தீவை இது பண்ணிட்டு வந்துருவேன், ஈழத்தமிழகம் அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ கிட்டத்தட்ட சீமானுக்கு ஈக்குவலா ஒரு பாரம்பரியம் மிக்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் வாக்குறுதி தருது அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு இது படிச்சேன். வெறும் கரண்டியை வச்சிருக்கிறவங்க எப்படி வேணாலும் ஆட்டலாம், கரண்டியில என்ன இருக்கிறவங்க தான் பார்த்து ஆட்டணும். சோ காங்கிரஸ்க்கு தெரியும் நம்ம கரண்டியில ஒண்ணும் இருக்க போறது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எஜுகேஷன் லோனை வேவ் ஆஃப் பண்ணலாம், நீட் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கேஸ்ட் சென்செக்ஸ் பண்றாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது எம்எஸ்பி பத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க. இவங்க ஆட்சியில இருக்கும்போது 2006ல இருக்கும்போது சுவாமிநாதன் அவர்களுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு. சோ 8-9 வருஷமா என்ன பண்ணாங்க? சோ இவங்க ஆட்சியில இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ மறந்தாங்களோ அது திரும்பி நாங்க பண்ணதெல்லாம் வாபஸ் வாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. பண்ண மறந்ததை நாங்க திரும்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எஜுகேஷனல் பாலிசியை அகைன் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட் கொண்டு வர மாதிரியான ஒரு சில பாலிசிஸ் எல்லாம் இருக்குது. அதை முதல் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து முதல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனது யாரு? சோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் மக்களுக்கு எந்த ஒரு வரலாறும் தெரியாது, மக்களை ஒரு முட்டாளாக நினைப்பவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியையே இப்ப கொண்டு வர முடியும். சோ அதை தாண்டி நீங்க வாக்குறுதி, காங்கிரஸ் வாக்குறுதி அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. மத்தியில இந்தி கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அரசு ஊழியர்களுக்கான அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். இது எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதினா, உங்களுக்கு நான் நீ கேட்கற இதையே நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நேரடியாக சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஏன்னா கண்டிப்பா ஒரு 40, 50, 60 வருடம் அரசியல் அனுபவம் உள்ளவர் தான் ஸ்டாலின் அவர்கள். அரசியல் ரீதியாக அவர் மீது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய அரசியல் அனுபவம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட அரசியல் அனுபவம் உள்ளவருக்கு நிச்சயமாக எலெக்ஷன் ரிசல்ட் சென்ட்ரல் என்ன வரும் தெரியாம இருக்காது. அப்படி தெரிஞ்சும் அவர் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா, சோ ஹி நோஸ். நாளைக்கு சொல்லிருந்தாங்க நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், பட் நாங்க ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்றது செய்ய முடியல அப்படின்னு ஈஸியா சொல்லி கடந்து போயிடலாம்ல. நிச்சயமா சிம்பிள்ங்க. அது ஒண்ணும் இல்ல, எப்படியும் நம்ம வர போறது இல்ல. நான் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்துல எல்லாருக்கும் 1 கிராம் கோல்டு காயின் இல்ல 5 கிராம் கோல்டு காயின் இல்லை, காசா பணமா 8 கிராம் 1 பவுன் அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், தகுதியாய்ந்த மகளிருக்கு மட்டும், ஆர் திமுக கட்சியை சேர்ந்த மகளிருக்கு மட்டும், அந்த மாதிரி எப்படி வேணா மாத்திக்கலாம். சோ இது என்னன்னா, இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு ஜோக் ஆயிடுச்சு, சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு ஜோக் ஆயிடுச்சு. மக்களும் தேர்தல் அறிக்கையை பற்றி பார்த்து வாக்களிப்பது மிகவும் கம்மியாயிடுச்சு. இதுதான் உண்மை.
ஏன்னா நம்ம சர்வே எல்லாம் போறோம், நீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து வாக்களிப்பீங்களா, எதை பார்த்து வாக்களிப்பீங்கன்னு கேட்டா ஒண்ணு கட்சி வருது, இன்னொன்னு கேண்டிடேட் வருது. இந்த கட்சி வர இடத்துல வந்து அவங்க என்ன கேட்கறான்னு நினைக்கிறான்னு என்ன சொன்னாலும் ஓட்டு போடுறாங்க. இந்த கேண்டிடேட் பார்த்து ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் வே பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டார் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தேர்தல் அறிக்கையோட தாக்கம் இது இருக்கும். பிளஸ் எம்பி தேர்தலை பொறுத்தவரை வந்து தேர்தல் அறிக்கை இதெல்லாம் தாண்டி இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்ற ஒரு பட்சத்துலதான் வாக்களிக்க போறாங்க மக்கள். இந்த தேர்தல் அறிக்கை, ஸ்டேட் பார்ட்டி, சென்ட்ரல் பார்ட்டி இதெல்லாம் தவிர ஒரு காம்பினேஷன்ல வந்து வாக்களிக்க போறாங்க யார் பிரதமர் ஆகணும். இன்றைய தேதியில் இந்தியாவை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை 2 பிரதமர் வேட்பாளர்கள். ஒருத்தர் வந்து மோடி, இன்னொருவர் ராகுல் காந்தி, மூணாவது வந்து அதிமுகவினர் எடப்பாடின்னு சொல்றாங்க. தயவு செய்து சிரிச்சிடாதீங்க 2 பேரும், சொல்லிட்டேன். இந்த ரெண்டு பேர்ல இருந்து யார் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி பிரதமர் வேட்பாளரா? நீங்க வேறங்க பாருங்க, பாதி பிரஸ் மீட்டை இப்படிதான் ஓட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்ல இத நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமானம் மறந்துட்டீங்க. அவர் தக்காளி சிம்பிள் கூட அப்ளை பண்ண தெரியாத ஒரு மனுஷனை அரசியல்வாதியாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்ப்பா. இதுக்கு மேல அதற்கு அரசியல் கட்சியே கிடையாது. இன்னொரு 2 தேர்தல் அஸ்தமான இடம் கட்சி முடிஞ்சு போச்சு. அந்த கவுண்டிங், அந்த வேவு, அந்த இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது என்ன தெரியுமா பாக்கும், 21 இருந்து 27 வயசு வந்து இந்த பசங்க ஓட்டு போடுவாங்க. 27 வயசுல மெச்சூரிட்டி வந்துடும். மெச்சூரிட்டி வந்து சரி இவருக்காக எத்தனை நம்ம ஓட்டு போட சொல்லி காரி துப்பிட்டு திருப்பி அப்படி போயிடுவாங்க. முதல் வாக்காளர்கள் முதல் முறை ஓட்டு போடுறவங்க மட்டும் அவருக்கு ஓட்டு போட்டுட்டு அடுத்த முறை அவங்க தங்களுடைய ஓட்டை மாற்றி போடுறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா நாகராஜ்? என்னோட நெருங்கிய நண்பர் ஒருவர், நான் பெயர் சொல்ல குறிப்பிடல, இப்ப வந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியில வந்து ஒரு காரியகர்த்தாவா இருக்காரு. அவருடைய முதல் ஓட்டு வந்து நாம் தமிழர் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு நான் வந்து இப்ப எப்படின்னா அவரை வந்து அவர் திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சீமான் ஓட்டு போட்டோம் தானே நீ அப்படின்னா ரொம்ப வந்து ஹியூமிலேட் ஆகி அவர் வந்து வெக்கப்படுவார்னு வச்சுக்கோங்களேன். அதான் அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஒரு மேடை பேச்சு, நான் போய் இலங்கையை மீட்டு வந்து ராஜராஜா சோழன் 1000 யானைகளை கூட்டு போனா அப்படி எல்லாம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா புல்லரிச்சு ஓட்டு போட்டுறாங்க. உலகத்துக்குள்ள போயிடுறாரு அவர் ஈஸியா. அது ஒண்ணும் வீடியோ கேம் ஆடுற வயசு, அது அப்படியே ஏதோ சைட்ல ஏதோ யூடியூப்ல சொதக்குன்னு அந்த வீடியோ வந்திருக்கும். 1 hour இப்படி பேசுறாரு அப்படின்னு நினைச்சு இதா இருவாங்க. சரி, அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், இந்த 2 பேர் தான் இருக்காங்க, இந்த 2 பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 பிரதமர் வேட்பாளர் எனக்கு யார் வேண்டும் அதை நோக்கிதான் ஓட்டு இருக்க போது. நான் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவலை சொல்றேன். சென்னை மழையின் ஓட்டு இருக்குல்ல, அது கூட இந்த தேர்தலில் மக்களிடையே பாதிக்காது. ஏன்னா நான் பேசும்போது காலத்துல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா, ஏங்க மழைக்கான ஓட்டு இங்க ஸ்டேட்ல வந்து ஆள்றவங்களுக்கு அது எனக்கு 26 தான், அந்த ஓட்டு இந்த ஓட்டையும் நான் மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த ஓட்டு வந்து பிரதமருக்கான ஓட்டு, எனக்கு மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓட்டு அப்படின்றாங்க. மக்கள் படு தெளிவா இருக்காங்க. ஃபில்டர் தான், எல்லா ஃபில்டரும் போட்டு சூப்பரா வந்து அவங்க டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஸோ நம்ம மக்களை எடை போடுவதும் தவிர என்னை பொறுத்தவரை இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். அந்த தேர்தல் நடக்கும் இடத்திலும் நடக்கும் நேரத்திலும் எல்லாமே வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமாக இருக்கு. தமிழகத்தில் பாஜக ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இந்த தேர்தலில் பண்ண போகுது. நீங்க சொல்லுங்க, ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும்? அவர் வந்து ஈஸியா மக்கள் வந்து பாஜக இம்பாக்ட் பண்ணணும்னு சொல்றாரு, மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? மோடிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 1-2 டாபிக் இல்லை. நம்ம வந்துட்டு ஜியாகிரபிக்கலா சொல்லலாம், நேஷனல் செக்யூரிட்டி லெவல்ல சொல்லலாம், எக்கனாமிக்கலா சொல்லலாம், டெவலப்மெண்ட் வைஸ் சொல்லலாம், சோசியல் ஜஸ்டிஸ் வைஸ் சொல்லலாம். இது மாதிரி மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் ஏன் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் வந்து ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து பாத்துக்கோங்க, இந்தியா வந்து ஒரு எக்கனாமிக்கலா வந்து இன்னைக்கு 5th பிளேஸ்ல இருக்கும். சிதம்பரம் அவர்கள் வந்து நம்ம வந்து யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்டை பத்தி நம்ம வந்து முதல்ல கொண்டு வரும்போது பார்லிமெண்ட்ல இந்திய மக்களை கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் மேல அவங்க ஆண்ட கட்சி காங்கிரஸ் வந்து அவ்வளவு இருக்காங்க. அவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அவர் வந்து பார்லிமெண்ட்லயே நம்ம மக்களை வந்து அவ்வளவு டீக்ரேட் பண்ணி பேசுறாரு. இந்த மக்களுக்கு எல்லாம் நீ வந்து தக்காளி விற்கிறவங்க, உருளைக்கிழங்கு விற்கிறவங்க நீ இப்ப யூபிஐ எல்லாம் கொண்டு வந்தா என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. பட் வாட் வி ஹவ் டன் டுடே, சோ அவங்க முகத்துல எல்லாம் கருகி புடிச்சிருக்குது. சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே சொல்லலாம். நீங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறாங்க. இதுவரை இந்தியன் கேபினெட்ஸ்லயே அதிகப்படியான ஓபிசி, அதிகப்படியான எஸ்சி, அதிகப்படியான எஸ்டிக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இடம் கொடுத்த கவர்மெண்ட் வந்து மோடிஜியோட கவர்மெண்ட். நேஷனல் செக்யூரிட்டி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்ம எவ்வளவு ஈஸியா பாகிஸ்தான் வந்து ஆனாவும் வந்துட்டு போவான், வந்து நம்மளோட ஆர்மியை வந்து எவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணிட்டு. இன்னைக்கு யோசிச்சு பார்க்க முடியுமா?
இன்னைக்கு அவன் பைனான்சியல் கண்டிஷன் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்காங்கிறத தாண்டி அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே இன்னைக்கு வந்து நினைச்சு பார்க்க கூட முடியாம இருக்கு. சோ நம்ம இந்தியாவை டச் பண்ண முடியாதவங்க வந்து என்ன பண்ணாங்க, சும்மா நம்ம வெளியில இருந்துட்டு நம்ம மேப்ல அவங்க மேப்ல நம்ம பேர் வேணா மாத்திக்கலாம். அதை தாண்டி அவங்க எந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் இந்தியாவில் கன்சிடர் பண்ண முடியுமா? இந்த இடத்துல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் போது இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் போது ஈடுபட்ட அபிநந்தன் அவர்களை வந்து இவங்க பாகிஸ்தான்ல பிணை கைதியா கூட்டிட்டு போன போது ஒரு சின்ன கீறல் கூட விழாம அதே நாள் இந்த டைம் குறித்து 9 மணிக்குள்ள வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் குறிச்சு வெளியிட்டதெல்லாம் இவரால் மட்டுமே சாத்தியமானது அப்படிங்கறது தான் சொல்ல வேண்டும். அதற்காகவே மோடி அவர்களுக்கு வாக்களிக்கலாம். கண்டிப்பாக. இப்ப நீங்க அதை தாண்டி பாருங்க, நீங்க வந்து எக்ஸாக்ட்லி நம்ம அந்த ஆர்மி ஆபரேஷன் மட்டும் இல்லாம நம்ம இது எடுத்துட்டீங்கன்னா, இப்ப ஒரு கண்ட்ரில வந்து ஒரு சிட்டிசன் இது பண்றான்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க போகாதீங்க, இங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு அவங்களோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வெப்சைட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நம்ம பார்த்திருக்கோம், எங்க நம்ம இந்தியன் சிட்டிசன் மாட்டி இருந்தாலும் போய் நம்ம இந்தியன் ஆர்மி ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனும் போய் நம்ம தூக்கிட்டு வரோம். உக்ரைன்ல நடந்துச்சுன்னு பாக்குறோம். சோ குளோபலாகவே ஒரு இந்தியா 2 hours ரெடி நான் வரேன், கொஞ்சம் போடுறேன் எடுத்து வை, நான் வந்து எல்லாரும் கூட்டு போயிடுறேன். இப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. இதுதான் வந்து ஆபரேஷன் கங்காவாக இருக்கட்டும், எல்லாமே ஆபரேஷன் எல்லாமே அப்படிதான் இருந்தது. நிச்சயமாக நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, அப்ப நான் வரேன் 2 பேரும் ஒரு 1/2 hour எடுத்துக்கப்பா அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு அவரோட. அது ஒரு 10 minutesல வந்து அவங்கள கூட்டிட்டு போனது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. கர்ப்பிணி பெண்ணை கூட அந்த 10 minutesல எல்லாரையுமே பிளைட்டுக்குள்ள ஏத்தி அந்த 10 minutesல அவங்க உடனே பிளைட் எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்க அதே மாதிரிதான் பாருங்க, இப்ப ரஷ்யாவோட அட்டாமிக் அணு அந்த இதையே வந்துட்டு எண்ணத்தையே வந்து யூஎஸோட ரெக்வெஸ்ட் கேட்டு பிரைம் மினிஸ்டர் பேசி அது வேணாம் அப்படிங்கிற அளவு வந்து முடிவு பண்ணிருக்காருன்னா, இந்த ஒரு கட்ஸ், இந்த ஒரு எஃபிஷியன்சி வேற எந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கு இந்தியன் ஹிஸ்டரியில. இதை தாண்டி வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து பேசினாலும், அடுத்து வந்து நம்ம வந்து கிராஸ் ரூட் லெவல்ல போனீங்கன்னா ஜல்ஜீவன் ஸ்கீம் நம்ம வந்து சுதந்திரத்திற்கு பிறகு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 2014 வரை பாருங்க எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. மக்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து குடிநீர் இல்லாத அளவுக்கு தான் இந்தியா இருந்து கொண்டிருந்தது. ஆனால் வந்து முதலாக அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தமிழ்நாட்டுல பெனிஃபிஷரிஸ் ஆர் வெரி ஹை, அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. உஜ்வாலா ஸ்கீம் எவ்வளவு ஈஸியா வந்துட்டு அந்த ஒரு எல்பிஜிக்கு வந்து ஒரு அக்வைர் பண்ணி போயிருக்காங்க. சோ இது மாதிரி வந்துட்டு மக்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஜ்லயுமே சரி, நம்ம வந்து பூவருக்கு வந்து பூருக்கான வந்து அனைத்து திட்டங்களும் கொண்டு அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஒன்னே மட்டும் சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு ஆன்சரை முடிச்சிடுறேன். தமிழ்னு சொல்றவங்க 2014க்கு முன்னாடி வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல தமிழ்ல எக்ஸாம் எழுத முடியாது. 2014க்கு பிறகு வந்து பாத்துக்கோங்க, எத்தனை பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாமா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லயுமே இன்க்ளூடிங் நீட் எக்ஸாம் நம்ம தமிழ்ல எக்ஸாம் எழுத முடியும். சோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மினிஸ்ட்ரியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்துச்சு. சொல்ல போனா டிசைடிங் அத்தாரிட்டியா இருந்துச்சு. இவங்க வாபஸ் வாங்கிட்டு அந்த கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிற லெவல்ல இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது கூட அங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணும் பண்ண கிடையாது. ஆனா ஒரு எக்ஸாம் நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் நீங்க தமிழ் எழுத முடியுது இல்ல. சோ இது மாதிரியான அனைத்து விஷயங்களையும் சரி, சும்மா அவர் போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல போய் திருக்குறள் சொல்றதை நிறுத்தவில்லை. நம்ம மொழியை எங்களோட எந்த இடத்துல ஆளுமையாக அதை ஆக்க வேண்டுமோ அத்தனையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான் நமக்கு வேண்டும். சோ இது மாதிரி நம்ம நிறைய பேசலாம். 1 or 2 பாயிண்ட்ஸ் பேசும்போதே வந்துட்டு நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் பத்தாது. ஸோ ஒவ்வொரு ஸ்கேலா பேசலாம், ஒவ்வொரு ரீஜனா பேசலாம். இந்த ரீஜனுக்கு ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வேணும், இந்த செக்டாருக்கு ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வேணும்னு பேசலாம். அனைத்து துறையிலையும் செஞ்சுரி அடிக்கும் ஒரு வல்லமையுள்ள ஒரு பிரதமராக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் கொண்டிருக்கிறார். ரொம்ப உண்மையாவே ஆச்சரியமான விஷயம். எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா வின்ஸ்டன், இந்த இடத்துல காஷ்மீரின் 370வது சட்டப்பிரிவை நீக்கியதுதான். அது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம். சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளாக இங்க இருக்கிற ஒரு ஸ்டேட், இங்க நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு இடம் வந்து அவங்களுக்கு வந்து தனி கொடி, தனி கான்ஸ்டிடுவன்சி, தனி பிரதம மந்திரியாக இல்லாம பிரீமியர்னு சொல்லப்படுற தனி வேட்பாளர்னு எப்படி தனிச்சிருந்தாங்க. இங்கே உங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனா அவங்க உங்களை சார்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவங்க மனசுலயுமே அது ஆழமா வேரூன்றி இருந்தது. அவங்களே கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ண போனா கூட இந்தியன் கவர்மெண்ட்ஸ் டிஃபென்ஸை வந்து பீப்புளை வந்து தாக்கின சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. ஆனா அதை தாண்டி கல் எறிதலாக இருக்கட்டும், ஸ்டோன் பில்டிங்காக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அங்க வந்து சினிமாவில போய் சினிமா கொட்டைகளை போய் படம் பாக்குறாங்க மக்கள். அதுதான் ஒரு லீஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அதை கூட சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மக்களால அனுபவிக்க முடிகிறது. அதுவும் மோடி அவர்கள் அரசாங்கம் வந்த பிறகுதான். நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செக்கிங் அது இதெல்லாம் நடக்கும். இப்பெல்லாம் ஒண்ணுமே செக்கிங் கிடையாது. மக்கள் ரொம்ப ஃப்ரீயா ஹாப்பி
ஹாப்பியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. ஒரே நாடு, ஒரே கொடி, ஒரே அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கறத இந்த 370 நீக்கியதன் மூலம் அவர் கண்டிப்பா நிரூபிச்சிருக்காரு. அதை தாண்டி மக்கள், குழந்தைகள் அங்க வந்து பாடம் படிக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நம்முடைய இந்தியன் ராணுவத்தை சார்ந்தவரே மேஜர் மதன்குமார் கூட சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் கூட சில சமயம் அங்க போகும்போது அங்க கல்வி இருக்காது, நாங்க வந்து பசங்களுக்கு வந்து பாடம் எல்லாம் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த நிலையெல்லாம் மாறி இன்று அவங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் வந்து மோடி வந்து காஷ்மீர் போனாரு. அங்க வந்து ஒரு க்ளோஸ் ஏரியால அவங்களுடைய உரை அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது. அதுக்கு மிகப்பெரிய வெளியில இருந்த கூட்டமாக இருக்கட்டும், அதை தாண்டி காஷ்மீர்ல இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளில் கூட இவருடைய அந்த உரையை வந்து LED ஸ்கிரீன் வச்சு ஒளிபரப்பினாங்க. மக்கள் ரொம்ப ஆர்வமா பார்த்தாங்க. ஒரு 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 பையன் அந்த தேனீ வளர்ப்புல ஈடுபட்டு அந்த பையன் வந்து தொழில் முனைவோராகி அவரோட வந்து செல்ஃபி எடுக்கும் போது அந்த பையன் சொல்றான், இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன்னா காரணம் படிப்பை தாண்டி தொழில் முனைவோராக அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அப்படி ஒரு பெருமையை வந்து காஷ்மீர் பெற்று இருக்குன்னா அது கண்டிப்பா பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்றி யாராலுமே இது முடியாது. இதற்காகவே பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்கலாங்கிறது தான் நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இல்ல கண்டிப்பாக சொல்லவே இல்லையே ஒண்ணுமே. ஒரே ஒரு பாயிண்ட் நான் இன்டர்ஃபியர் பண்ணிக்கிறேன். 10 முறை செங்கோட்டையில் வந்து பாரத பிரதமர் கொடியேற்றிருக்கிறாரு. 10 முறையில் ஒரு முறை கூட குண்டு துளைக்காத கண்ணாடி இல்லாமல் கொடியேற்றிருக்காரு. சோ இதை தாண்டி நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டிய நம்ம எதை நினைச்சு பெருமிதம் அடைவோம்? நான் இது எப்படி கொண்டு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்ட மனுஷனாலதான் மத்தவங்க கஷ்டத்தை அறிஞ்சிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதான் அவருடைய சிறு வயதில் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா நீங்க பார்க்கலாம். அந்த டாய்லெட் கட்டுறதா இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், ஆர் தண்ணி கொண்டு வரதா இருக்கலாம். நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன், அவங்க அம்மா வந்து 20 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி 18,000 கிராமங்களுக்கு வந்து மின்சார வசதியே இல்லாத கிராமங்களுக்கு இவர் வந்த பிறகுதான் மின்சார வசதியே கிடைத்திருக்கு. நான் வந்து எப்பவுமே வந்து இந்த GDPR அதெல்லாம் வந்து மினிஸ்டர் மாதிரி அறிவுள்ளவங்க பேசுறது. நம்ம சாமானியர் நமக்கு வந்து எப்பவுமே தண்ணி கரண்ட் வருதா அதான் வருதான்னு பாக்குறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து 95% ஆஃப் இந்தியன் வில்லேஜஸ்க்கு வந்து கரண்ட் வந்துருச்சு, பேசிக் கரண்ட் வந்துருச்சு. அது வந்து எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல வந்திருக்கு. 50 ஆண்டு காங்கிரஸ் ஆண்டு இருக்கு இந்த இந்தியாவை. ஆனா சில வருஷம் ஃபுல் மெஜாரிட்டியில, சில வருஷம் கோயலேஷன் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணிருக்கு. எல்லாத்தையும் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா முதல்ல நமக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இருக்காது. எங்க வீட்டுல வந்து எங்க பொண்ணு வந்து டைரக்ட், நீங்க இப்போ யூபியில பாத்தீங்கன்னா பெண்கள் ஸ்கூலுக்கு போறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பெண்கள் காலேஜுக்கு போறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன குண்டா ராஜ்யம்? இப்ப குண்டா கிடையாது. குண்டானா டம்முன்னு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு அவரு. ரைட்? சோ ஒரு இடத்துலயுமே அந்த கவர்மெண்ட், எக்ஸாம்பிள் சொல்றேன், மீனவர்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து டைம் பாஸ் சுட்டுட்டு இருந்தாங்க தமிழக மீனவர்களை, இந்திய மீனவர்களை, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்களை. சீமானுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னா இப்படிதான் சொல்லணும். ஆனா இப்பொழுது அண்ணாமலை ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதுறாரு, ஜெய்சங்கர் அங்க பேசுறாரு, பேசினா அடுத்த 2 டேஸ்ல வெளில ரிலீஸ். ரைட்? ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ் ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. கொரோனால 20 கிலோ அரிசி கொடுத்துருக்காங்க, இது வழி கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னி வழி கொடுத்துட்டு இருக்காங்க, ஃப்ரீயா கொடுக்கறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கம். இதுல என்ன ஒரு விஷயம்னா நாகராஜ், அந்த சமயத்துல வந்து உலகமே பொருளாதாரத்துல நலிவடைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது கூட யாரு எதெல்லாம் பண்ணலாம்னு மேலை நாடுகள்லாம், வளர்ந்த நாடுகள் சொல்ற நாடுகள் கூட நிறைய இடத்துல அவங்களுடைய அந்த மக்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கட் பண்ணாங்க. அப்ப கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அன்றிலிருந்து இன்று வரை உலகம் முழுவதுமே இந்த கொரோனா தடுப்பூசிய கொடுத்ததாக இருக்கட்டும், ஃப்ரீயா கொடுத்ததாக இருக்கட்டும், நாட்டு மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்ததாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஏற்றம் கொடுக்கறதாக அந்த மாதிரிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல கரெக்ட், நான் தான் சொல்றேங்க. ஒரு வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவதற்கு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் முத்ரா லோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சின்ன பிசினஸ் பண்றீங்க, ஒரு 2 to 3 lakhsக்குள்ள என்னால ஒரு பிசினஸ் பண்ணி வாழ முடியும் அப்படின்னா, நீங்க அந்த கடனை அடைச்சிட்டீங்கன்னா திருப்பி அதே கடன் கொடுக்கப்படும் உங்களுக்கு. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் மானியம். நம்ம தென்காசியை வந்து நம்ம முதல்லயே போயிருந்த போது அங்க பேசும்போது நம்ம சாமானியில கூட காணொலி போட்டிருந்தோம். அந்த இடத்துல பேசும்போது ஏங்க மோடிக்கு ஓட்டு போடுறீங்கன்னா, இந்த 6000 ரூபாய் மானியம் வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்கு. இது வந்து புது ஸ்கீம் கிடையாது. மோடி வந்து
1000 இன்க்ரீஸ் பண்ணா நினைக்கிறேன், 5000 6000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது தெரியும். இது புது ஸ்கீம் கிடையாது. ஆனா இந்த ஸ்கீமை இந்த 6000 வாங்குறதுக்குள்ளயும் இப்பவா அப்பவா இதை பண்ணு அதை பண்ணு, சில ஊர்ல கமிஷன், அரசாங்க ஊழியர்கள் அங்க, அதான் அந்த அந்த இடத்துல இருக்க அரசாங்கம் தான் உண்மை ஃபேக்ட். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. அவர் என்ன சொன்னா, 6 மாசத்துக்கு அப்புறம் கரெக்டா நான் எழுந்தேன்னா 11:30 மணிக்கு வரும்னா கரெக்டா 11:30 மணிக்கு வருதுங்க எனக்கு. ஏங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காருங்க எல்லாரையும், பேங்க் அக்கௌண்ட். அதோட பாருங்க, இன்னைக்கு வந்து என்னன்னா, தக்காளி வியாபாரியும் உருளைக்கிழங்கு வியாபாரியும் வந்து இப்ப இது யூஸ் பண்ணுவாங்களா, ஸ்கேனர், யூபிஐ ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அறிவுஜீவி இவர் நம்ம முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் கேட்டிருந்தார், சிதம்பரம் கேட்டிருந்தார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல, நான் அதே தென்காசியில வேடச்சநல்லூர்ல பார்க்கும்போது ஒரு டீ கடையில ஒரு தாத்தா இருக்காரு, அவர் வந்து பேடிஎம் வச்சிருக்காரு. நீங்க டீ கடை போறீங்க நாகராஜ், காய்கறி கடையில இருந்து காஸ்ட்லியான ஹோட்டல் வரைக்கும், பூக்கார அம்மால இருந்து பாஸ்தா கடை வரைக்கும் இன்னைக்கு யூபிஐ இல்லாத ஒரு பரிவர்த்தனையே கிடையாது. தமிழ்நாடுல, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோமா இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில இருக்குமான்னு கூட சில சமயம் ஆச்சரியமா இருக்கு அந்த போர்டை பார்க்கும்போது. ஹையஸ்டா அடாப்ட் பண்ணது, ரொம்ப ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணது தமிழ்நாடு தான். ஆமா, முத்ராலோன்லயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1, ஜல்ஜீவன்லயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1, எல்லாத்தையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு. இதுல ரொம்ப ஈஸியா சுலபமா மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு இங்க பாருங்க, கல்விக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா, கல்விக்கு பண்ணிட்டாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல இந்த ஸ்கூலிங் சிஸ்டம். நவோதயா பள்ளிகள் ரொம்ப சுலபம், சொற்ப அளவுகளை தான் இருக்கு. இங்க நவோதயா பள்ளிகள் வந்ததுன்னா, நவோதயா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. நவோதயா பள்ளியில நவோதயா காலேஜ் போவாங்க. நவோதயா காலேஜ் போனாங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங், கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஆன்லைன் கோர்சஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா இன்னைக்கு? இந்த அதாவது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு வச்சுக்கோங்க, லைட் எரியுது, கரண்ட் வேணும், மோடி கொடுத்துடுறாரு. இப்ப தாகமா இருக்கு, எனக்கு இதுல வந்து தண்ணி குடிக்கணும் ஆசையா இருக்கா, மோடி கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வேற என்ன வேணும், ட்ரெஸ் வந்து நீங்க உழைச்சா வந்துடும், அது வந்து உங்களால வாங்கிக்க முடியும். எனக்கு வந்து பசிக்குது, இந்த 2 மாசம் வேலை இல்லை, 20 கிலோ ரேஷன்ல இருக்கு, ஒரு கஞ்சி வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கலாம், பிளஸ் மளிகை வரையில ரேஷன் கடையும் வருது. இப்போ ரேஷன்ல அரிசியுமே வந்து ஒரு அரிசி வந்துருச்சு, மோடி அரிசின்னு ஒண்ணு சொல்றாங்க, அந்த அரிசி வந்துருச்சு. பருப்பு வாங்கணுமா, சீப்பா இருக்கு கடையில. இந்த பருப்பு எல்லாம் காஸ்ட்லின்னு சொல்றது வந்து மிக மிக இது. அதாவது என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் மோடி கவர்மெண்ட்டையும் சொல்றாங்க, மோடி கவர்மெண்ட் டிராவல் பண்ண எக்கனாமிக் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து டிராவல் பண்ணியிருந்தா வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு டெசர்ட்டாவே மாறி இருக்கும், பாலைவனமாவே மாறி இருக்கும். அவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து டிராவல் பண்ணிச்சு. அது எல்லாத்தோடையும் கனெக்டிங் சிட்டிஸ் இருக்குல்ல, மோடி கவர்மெண்ட் வாஜ்பாய், அதாவது வாஜ்பாயோட உண்மையான சிச்சுவேஷன், உண்மையான வாஜ்பாய் சிச்சுவேஷன் தான். அவர் வாஜ்பாய் விட்ட இடத்துல காங்கிரஸ் தொடரல. ஆனா அவர் எந்த பாயிண்ட்ல வாஜ்பாய் விட்டோ அந்த இடத்துல 2014 வந்து நிதின் கட்காரி எவ்வளவு சீனியர் மினிஸ்டர், அவருக்கு எவ்வளவு பெரிய போர்ட்போலியோ கொடுக்கணும். பட் இந்த போர்ட்போலியோ நீங்க பாருங்கன்னு சொல்லி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, இவரால் அது ஏபிள் பர்சன். பாருங்க, சூப்பர் வேஸ்ன்னு ஒண்ணு பேசுறோம், என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாம்பரம் கிட்ட ஏறிச்சுன்னா வந்து அந்த பிரிட்ஜ்ல ஏறி போனீங்கன்னா நீங்க திருச்சி தாண்டி தான் இறங்க முடியும் அப்படின்றாங்க. நீங்க எந்த ஸ்கீம் எடுத்தாலுமே மத்திய அரசோட இன்வால்மெண்ட் இல்லாம அந்த ஸ்கீம் வந்து நடந்தது கிடையாது. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசின் செயல்பாடும் எல்லாமே வந்தது. அதே நேரத்துல நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யோசிங்க. நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கீங்க, ஜென்ரலா வந்து இந்த மிடில் கிளாஸ் ஹேக்குன்னு வாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஒரு இடத்துல மாட்டிக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, கண்டிப்பா 30%, 20 to 30% ரிட்டர்ன்ஸ் இருக்கு மினிமம். சொல்றேன், 10 வருஷத்துல நீங்க மோடி கவர்மெண்ட்ல 14 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 20 to 30% மினிமம். அதை கரெக்டான ஃபண்ட் எல்லாம் ஒழுங்கா போட்டுருந்தீங்கன்னா. மியூச்சுவல் ஃபண்ட் இல்லையா, எனக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றீங்களா, ஒன்றும் இல்லை, எல்ஐசியில இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ மிடில் கிளாஸையும் தன்னோட இதையோ புஷ் பண்றதுக்கு வழி கொடுத்துருக்காரு, பிசினஸ் பண்றதுக்கு வழி கொடுக்குறாரு. இப்போ பொன் குழந்தை பிறந்துச்சு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, வா சுகன்யா திட்டம்னு நான் போஸ்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்றேன், வா போடு, 1000 ரூபாயில வருஷத்துக்கு வந்து 1,20,000 வழி போடலாம், 1,10,000 பிபிஎஃப் என்ன அமௌண்ட்டோ அது ஈக்குவலா அமௌண்ட் போடலாம், போடு. 22 வருஷம் குழந்தை வரும்போது பெரிய அமௌண்ட் இருக்கும், நீ படிக்க வச்சா அந்த குழந்தைய தன்னோட கல்யாணத்துக்கு சேர்த்துக்கும். எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க.
அது அது என்ன சொல்றதுன்னா, இந்த கிரவுண்ட்ல இருந்து வந்தவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவர் அவ்வளவு அடிபட்டு வந்ததுனால கஷ்டம் தெரியும். எவ்வளவு திட்டங்க, இன்ட்ரெஸ்ட்லெஸ் ஜோன்ன்றாரு, டூரிசம் டெவலப்மெண்ட் 2 வருஷம் மட்டும் கோவிட் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், சொட்டு இருப்பார் டூரிசம். இப்ப பாருங்க, கசீரங்கா இது இப்ப லேட்டஸ்டா வந்து கசீரங்கா நேஷனல் பார்க் போயிருந்தாருங்க. கசீரங்கா நேஷனல் பார்க்ல யானை மேல உட்காந்து போறது, யானை மேல உட்காந்து 70 வயசுக்கு மேல போறது எவ்வளவு கஷ்டம். நான் உட்காந்து போயிருக்கேன், எனக்கு எலிஃபென்ட் ரைட் ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த உங்களோட டைஸ் எல்லாம் வந்து கிழியும், அந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும், அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் உட்காந்து போனாரு, முதுமலை லாஸ்ட் இயர் போனாரு, அந்த பொம்மை அந்த யானையை பார்த்தாரு, எல்லாமே பண்ணாரு. லட்சதீப் என்ன இம்பாக்ட் லட்சதீப்புக்கு, என்ன இம்பாக்ட் லட்சதீப்புக்கு. அயோத்தியாலாம் வந்து எவ்வளவு 1000 கோடி வந்து டிராக்ஷன் சொல்றாங்க. அயோத்தியா கோயிலை சுத்தி இருக்கிற பிசினஸ். காஷ்மீர் டூரிசம் டெவலப்டு. நீ 320 கிடையாது. இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ரெசார்ட்ஸ் கட்டுறாங்க, ஹோட்டல்ஸ் கட்டுறாங்க. ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ஹோட்டல்ஸ் வந்து சுத்தி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வரும். சின்ன ஹோட்டல்ஸ் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து குட்டி கையேந்தி போன வரப்போது, எல்லாமே வரப்போகுது. ஒரு செல்ஃப் சஸ்டெயின் இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்குகிறார். இந்த செல்ஃப் சஸ்டெயின் இந்தியா வந்து வல்லரசு நாடாக நம்மளை தயார் பண்ணிக்கிறார். இன்னும் அவர் கிளியர் பண்ணாத 2 விஷயம் இருக்கு. அது வந்து ஒண்ணு கச்சத்தீவு. நான் இந்த வருஷம் இந்த டேர்ம்குள்ளே வாங்கிடுவாருன்னு நினைச்சேன். அது 3வது முறையா வரும்போதுதான் வாங்கணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அது பட் ஆல்மோஸ்ட் அதுவும் முடிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன். கச்சத்தீவில் பிரிங் பேக், அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அநேகமா சைனாவுக்கு ஒரு பெரிய லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3.0ல 3.0 ஃபுல்லா அதிரடிங்க. பல சிட்டிகள் யூனியன் டெரிட்டரியா மாறலாம். இப்பவே சொல்லிடுறேன், என்னது நான் யூனியன் டெரிட்டரியா அப்படின்ற ஷாக்லாம் ஆகக்கூடாது நீங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் ஆன் த குளோபல் எக்கானமி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிட்டியோட வருமானத்தை வச்சு மொத்த ஸ்டேட்டையும் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிட்டியை வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்கினா என்ன ஆகும், அந்த ஸ்டேட் வந்து வேற ஒரு ஊரை வந்து டெவலப் பண்றதுக்கு இட் வில் கோ டு தட் ரீசன், ரைட்? இந்த மாதிரி பல அதிரடி திட்டங்களோட 3வது முறையா வந்ததுன்னா, ஆனா அந்த 3வது முறை ரொம்ப குரூஷியல். குளோபல் பாலிடிக்ஸ் இஸ் நாட் இன் ஃபேவர் டு டூ பாலிடிக்ஸ். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான செய்து. அது அவர் பார்த்துப்பாரு, அவருக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் அதாவது 2.0ல வேற சேலஞ்சஸ், கோவிட் போல சேலஞ்சஸ் இருந்தது அப்படின்னா, 3.0ல குளோபல் பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமான சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா மற்ற நாட்டில் நடக்கிற அரசியல் மாற்றங்கள் வந்து அதை இம்பாக்ட் பண்ணும்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு கம் பேக் யூஎஸ்ல. ஸோ அந்த இடத்துலயும் நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கலாம். புட்டின் வந்து வாடா போடான்னு தான் பேசிக்கலன்னு நினைக்கிறேன். மோடியும் புட்டினும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். பாகிஸ்தான் துண்டு துண்டாக உடையும். மோடி 3.0ல நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இது என்னடா அவன் இன்னைக்கே சொல்றான்னு நினைக்காதீங்க. ஏன் நாகராஜ் நீங்க பேசுறத கேட்கும் போது ஒருவேளை நாகராஜ் ஜோசியம் சொல்றாருன்னு என்ன தோன்றுகிறது? என்னடா இது ஆருடம் சொல்ற மாதிரி சொல்றாரு. பாகிஸ்தான் 3 உடையுங்க. பாகிஸ்தான் 3 உடையும். பலுச்சிஸ்தான் கையில எடுப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. அதாவது 45 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பாகிஸ்தான் என்னென்ன ஆட்டம் போட்டதோ அந்த ஆட்டத்துக்கு எல்லாம் சரியான முடிவுரை இந்த மோடி 3.0. தப்பி தவறி கொஞ்சம் லைட்டா ஒரு குண்டு இப்படி பார்டர் கிராஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு. நடக்கும். பாகிஸ்தான்ல வந்து மிகப்பெரிய அங்க ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து ஒரு ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா. இத்தனை வருஷம் இந்தியா கஷ்டப்பட்டதுக்கான ஒரு விடை வந்து மோடி 3.0 நடக்கும். அநேகமா ஜூன் 4ஆம் தேதி ஜெயிப்பார். ஜூன் 15க்குள்ள பிரதமர் ஆவார். பிரதமர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல இருந்து யார் மினிஸ்டர் ஆறாங்க என்னன்றது தெரியல. வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக மோடி 3.0 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு லிசன் பண்ணிக்கணும்ல. ஏன்னா இதை தாண்டிய பெரும் கனவுகள் நிச்சயமாக நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. ஏன்னா அவர் காஷ்மீர் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கண்டிப்பா POK அதுவும் நம்ம இந்தியா கூட சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நிச்சயமா இருக்கு. அது மாதிரி வந்து அதை தாண்டி வந்து 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற அந்த ஒரு டார்கெட் வந்து 2029க்கு முன்னாடி வந்து கண்டிப்பா நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம். குளோபல் மார்க்கெட்ல குளோபல் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நாடாகலாம். யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து அந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கண்டிப்பா நமக்கான அந்த பர்மனன்ட் இது நமக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும், அந்த பொசிஷன் கிடைக்கும். அதை தாண்டி வந்துட்டு நாகராஜ் சொன்ன மாதிரி கடந்த 45-50 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து அவங்க பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்னால இந்தியா சஃபர் ஆனது வந்து ஒரு நிறைய விஷயத்துல இருக்குது.
அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதை வந்து கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க போறது கிடையாது. பட் உண்மையாக அதை சரி செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே சரி, ரைட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர், மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல எப்படி போனாலுமே சரி, ஒரு பரந்த லெவல்ல வந்து ஒரு ஃபோக்கஸ்டு டெவலப்மெண்ட் வந்து நமக்கு வந்து அடைய போறோம். ஒரு டெக்னாலஜிக்கல் வைஸ் நீங்க போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 4G 5G அதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு 2G கிட்ட நம்ம திணறிட்டு இருந்த ஒரு இடத்துல வந்து நம்ம நீங்க 5G ஒரு நான் பாருங்க ஒரு 2-3 கண்ட்ரிஸ் டிராவல் பண்ணது வச்சு சொல்றேன். நம்ம இன்டர்நெட் ஸ்பீட் வாட் வி ஆர் கெட்டிங் இன் இந்தியா இஸ் மச் சுப்பீரியர் தேன் த சோ கால் டெவலப்டு கண்ட்ரிஸ். ஸோ அந்த அளவு வந்துட்டு ஒவ்வொரு இதுலயுமே நம்ம போயிட்டு இருக்கோம். யூபிஐ அப்படிதான். நீங்க அமெரிக்காவில் நீங்க போனீங்கன்னா கூட அமெரிக்காலையும் வந்து இன்னும் மக்கள் வந்து கேஷ் யூஸ் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அங்க கூகுள் பே வச்சிருக்காங்க. பட் அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து போய் ரீச் ஆகல. ஆனா நமக்கு வந்து இங்க கூகுள் பே அப்படிங்கிறது வந்து இது நமக்கு வந்து தினசரி நமக்கு வந்து அன்றாட ஒரு இதாயிடுச்சு. அது மாதிரி எல்லா வகையிலுமே சரி. இப்ப ஏழைகளுக்கு எடுத்துக்கோங்க. அந்த அந்த 20 கிலோ அரிசி எல்லாம் வந்து அந்த கோவிட் டைம்ல வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அந்த டைமோட நிறுத்தாம அகைன் இஸ் எக்ஸ்டெண்டிங். அது வந்து ஒரு அதே மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு நாகராஜ் சொன்ன ஒரு பாயிண்டோட நான் வந்து ரொம்ப ரொம்ப அக்செப்ட் ஆகிக்கிறேன். அந்த கோவிட் டைம்ல ஒருவேளை அந்த கோவிட் டைம்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருந்தாங்கன்னா இந்தியாவின் நிலைமை வந்து இலங்கையை விட படுமோசமாக இருந்திருக்கும். அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க வந்து கேஷ் ரகுராம் ராஜன் சொல்றாரு, அவர் சொல்றாரு, எக்கனாமிக்ஸ் சொல்றாரு, நோபல் பிரைஸ் வாங்க சொல்றாருன்னு இஷ்டத்துக்கு பணத்தை அடிச்சு கொடுத்திருப்பாங்க. எங்க போய் நின்று இருப்போம் நம்ம. ஆனா அந்த டைம்ல அந்த கவர்மெண்ட் எடுத்த அந்த ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் இன்னைக்கு உலக லெவல்ல வந்து பல கண்ட்ரிஸ் இன்ஃபிளேஷனால சஃபர் ஆயிட்டு இருந்தாலும் நமக்கு அந்த இன்ஃபிளேஷனோட எஃபெக்ட் தான் இருக்கே தவிர பெரிய லெவல் ஒரு சஃபர் கிடையாது. அதை தாண்டி வந்துட்டு அந்த செல்ஃப் சஃபிஷியன்சி எவ்வளவு கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எவ்வளவு ஓன் டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஓன் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா எவ்வளவு தொழில் முனைவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு இந்தியன்ஸ் அப்படின்னாவே ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ், நம்ம மைண்ட் செட்டே வந்துட்டு இப்போ படிச்சு முடிக்கிறோம், ஒரு கம்பெனி வேலைக்கு போறோம். அப்படி இருந்து இந்த மைண்ட் செட்டை தாண்டி இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சொன்னது, எம்எஸ்எம்இ லோன் சொன்னது, முத்ரா லோன் கொண்டு வந்தது எல்லாம் பண்ணிட்டு படிச்சு முடிக்கிறோம், நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டையே மாத்திருக்காரு பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து ஒரு மாபெரும் புரட்சி. இந்த புரட்சிக்கு வித்திட்ட ஒரு பிரதமரை அவர் வந்து மோடி அவர் தந்தி டிவில வந்துட்டு 3.0 மட்டுமா இல்ல 4.0 5.0 கேட்கும்போது அவர் சொல்லி முடிச்சிருப்பாரு, என்னோட ஃபோக்கஸ் 2047 வரை இருக்கு அப்படின்ட்டு. தட் இஸ் வாட் இட் இஸ் ரியலி கோயிங் டு ஹேப்பன். நம்ம வந்துட்டு 2024 எலெக்ஷன் பத்தி நம்ம 2047 வரை எந்த ஒரு யோசனையுமே இல்லாம இட் இஸ் கோயிங் டு பி வித் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து 3rd பிளேஸுக்கு வந்து 2029 டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் எக்கனாமிக்கலா. நம்ம நிச்சயமாக டவுன் த லைன் ஒரு 15 இயர்ஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸையும் நம்ம ரீச் ஆகுவதற்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது. அதை வந்து நிச்சயமாக நம்புவோம். ஸோ மக்களும் வந்து அனைத்து தரப்பு மக்களும் லெட் இட் பி சிறுபான்மையினர் மக்கள்னு வந்து சொல்லுவாங்க, அவங்க ஓட்டே போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கோவா எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நார்த் ஈஸ்ட் பார்க்கணும். நார்த் ஈஸ்ட் வந்து பாத்துக்கோங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து மைனாரிட்டிக்கு நாங்க தான் வந்து எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து கொதிச்சு எழுவாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே மைனாரிட்டிஸ் தானே. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு ப்ராப்பரான ரோடு இருந்துச்சா, ஒரு ரயில் கனெக்ஷன் இருந்துச்சா? அது உண்மையாவே புறக்கணிக்கப்பட்ட மாநிலங்களாக தான் இருந்தது காங்கிரசினுடைய ஆட்சி இடத்துல. நீங்க ஒட்டுமொத்தமா பாருங்க, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு எல்லா பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து போன நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்க விசிட் பண்ணதை விட அதிகமா நம்ம மோடிஜி வந்து இந்த 10 வருஷம் அதிகமா அங்க போயிருக்காரு. ஒவ்வொரு இஷ்யூமே இது பண்ணிருக்காரு. மணிப்பூர்னு சொல்லுவாங்க. அந்த மணிப்பூரோட இஷ்யூ வந்து ரூட் கேஸ்ல எப்படி அந்த இஷ்யூ எப்படி கில் பண்ணணும் அதை ஃபோக்கஸ் பண்ணி கில் பண்ணிருக்காங்க. திஸ் எலெக்ஷன் ரிசல்ட் வில் சே ஆன்சர் டு ஆல் திஸ் பீப்புள் ஹூ டாக் அபௌட் மணிப்பூர். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு மக்களையுமே புறக்கணிக்காம, ஏன்னா ஹீ நோஸ் இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் இந்தியா கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர்ந்தால்தான் அது வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் அவர் உழைத்து கொண்டு இருக்கும் ஒரு பிரதமர் வந்து இட் இஸ் ரியலி ஒரு வரம். இந்த டைம்ல இந்த 2014 இந்த இப்படியான ஒரு டோட்டல் குளோபல் எக்கனாமியே ஒரு மாறல சிச்சுவேஷன்ல நமக்கு மோடி மாதிரியான பிரைம் மினிஸ்டர் கிடைச்சது வந்து இட் இஸ் இந்தியாவுடைய செய்த ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான் சொல்ல முடியும். ஸோ இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ டில் 2047 அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வின்ஸ்டன், நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு கூட ஞாபகம் வந்தது. அதாவது இந்திய சுதந்திர வரலாற்றுல இதுவரைக்கும் காங்கிரஸ் செய்யலன்னு நம்ம சொல்றோம். சுதந்திரம் அடைந்த அந்த ஒரு நொடி இருக்குல்ல, அந்த ஒரு தருணம், அது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு முக்கியமானது. அது வந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுத்தோ இல்ல ஒருத்தருக்கு நீங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்கன்னு அந்த வாய்மொழியால சொல்றதோ அது வந்து நீர்த்து போய்விடும். நீங்க சுதந்திரம் பெற்றுட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக செங்கோலை கொடுத்த போது அதை வந்து நேருவினுடைய வாக்கிங் ஸ்டிக்காக தி வாக்கிங் ஸ்டிக் ஆஃப் நேரு என்று அருங்காட்சியகத்தில் வைத்து அழகு பார்த்தவர்
கொண்டவர்கள் தான் இந்த காங்கிரஸ்காரர்கள். ஆனால் அதே வாக்கிங் ஸ்டிக் ஆஃப் நேரு என்று சொல்லப்பட்ட செங்கோலை தமிழனுக்கும், தமிழனுடைய அடையாளத்துக்கும், தமிழனுடைய கலாச்சாரத்துக்கும், தமிழனுடைய வாழ்வியலுக்கும் பெருமை சேர்த்த அந்த செங்கோலை புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் வைத்து ரொம்ப அழகா பெருமையா பார்த்தார். அப்படியே அதை வாங்கும் போதே அவர்கிட்ட ஒரு உணர்ச்சி இருந்தது. அதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்ச போது இல்ல, என்டையரா இந்த இந்தியாவே பூரிப்படைஞ்சிருக்கும். இந்தியர்களை தாண்டி தமிழர்களாக இன்னும் ஒரு படி அதிகமாக நாம் பூரிப்படைந்தோம் என்று சொன்னால் அதுக்கு மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு நொடியை என்றுமே மறக்க முடியாததாக தான் பார்க்கப்படும் எல்லா தமிழர்களாலையும். இதற்காக கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழரும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இந்த நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் இவ்வளோ நேரம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். மோடி 3.0க்காக மோடி மட்டும் கிடையாது, வி ஆல்சோ வெயிட்டிங் அப்படிங்கறத சொல்லி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாகராஜ், நன்றி வின்ஸ்டன்.